இன்றைக்கி நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸில் இஞ்சி குழம்பு பண்ண போகிறோம். இஞ்சி ஒரு துண்டு அந்த சீவி வச்சுக்கோங்க. ஒரு துளி புளி, இது பருப்பு குழம்பு பொடி, கொத்தமல்லி வரை, மெந்தியம், மிளகா வத்தல் 3ஐயும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. மெந்தியம், இஞ்சி குழம்புக்கான சாமான் சொல்கிறேன். மெந்தியம், இந்த சீவின இஞ்சி, தேங்காய். இந்த மெந்தியத்தை எப்போவும் இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்குமே எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் செவக்கவே வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எண்ணெயை விட்டு இந்த இஞ்சியை கொஞ்சம் நன்னா செவக்க, வாசனை போக வறுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரையும் நன்னா செவக்க வறுத்துக்கோங்க. தட 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 எப்படி சூப்பராக இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இஞ்சியை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. சிவப்பாகவே வறுத்துட்டு பாதிக்கு மேலே வறுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம். உன் குழம்பு இல்லையான்னு கேட்குறேல்ல? ஆமாம், எங்கள் அக்கா எனக்கு பண்ணி கொடுத்தா. அதை பார்த்து தான் நைஸாக எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேனு போடுறேன். சரியா? நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இந்த தேங்காயும் சேர்த்து அதில் போடுங்கோ. நல்லா வறுத்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன பின்குறிப்பு என்னென்னா, மிக்சியில் போடுறதையும் அரைக்கிறதையும் உள்ளே போடுறதையும் மறந்து போயிட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியுங்கிற நம்பிக்கையில், ஓகேயா? தெரியும் தானே? கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கடைசியில் இறக்குற நேரத்தில் அந்த மெந்தியத்தையும் போட்டு ஒரு பெரட்டு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அம்மியில் பொடி பண்ணதுனால உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியல. நாங்கிற அக்காங்கிற நெஜம்தான்ப்பா, நான் தான்ப்பா. இது மாக்கல் சட்டின்னு பேர். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுக்கோங்க. இது கடுகு, உளுத்தம்பருப்பு. கல் சட்டியில் ஊறுகாய் போடுவா. இது மாக்கல் சட்டியில் குழம்பெல்லாமே பண்ணுவா. கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பையும் போட்டு தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்கோ. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அந்த பருப்பு குழம்பு பொடி இருக்குல்ல, அதை போடுங்க உள்ளுக்குள்ளே. இப்போது போட்டுருங்கோ. பருப்பு குழம்பு பொடி சொன்னேன் இல்லையா? கொத்தமல்லி வரை கொஞ்சம் பேருக்கு 2 ஸ்பூன் கொத்தமல்லி வரேன்னா ஒரு 4 மெந்தியம், 3-4 மிளகா வத்தல். ஓகே, நல்லா வறுத்தெடுத்து மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வாசனை வருது பாருங்கள். இப்போவே நல்லா கரைச்ச புளியை உள்ளே விட்டுருங்கோ. மஞ்சப்பொடியை போடுங்கோ. உப்பை போடுங்கோ. அந்த இஞ்சி, தேங்காய், மெந்தியம் இதெல்லாம் அரைச்சிருக்கேன்ல, அதையும் போட்டுங்கோங்க. பாருங்க, தளிக்கானதுக்கப்புறம் இறக்கி விடுங்கோ. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு கமெண்ட் போடாமல், சூப்பராக இருக்குமா, இந்த மாதிரி நான் குழம்பு கேள்விப்பட்டதே இல்லைம்மா, நீ ரொம்ப நல்லவம்மா வல்லவம்மா அப்படின்லாம் சொல்லாட்டியும் குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 2 ஃபோட்டோவை போட்டு அனுப்பி வைங்கோ. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கோ. நிஜமாக சூப்பராக இருக்கும். See you soon. Bye. இஞ்சி குழம்பு.